ஹாய் எவ்ரிவன். நான் உங்க எஸ்ரா பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல போறேன். இது ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. என் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட். நானும் உங்கள மாரி தான். சின்ன வயசுல எனக்கு மேத்ஸ்னா ரொம்ப பயம். எவன்டா இந்த மேத்ஸ கண்டுபிடிச்சான்? ஏன்டா அப்படி பண்றீங்க? அப்படிங்கிற மாரி தோணும். அதுவும் கிளாஸ்ல மேம் போர்ட்ல கூப்பிட்டு போட சொன்னாங்கன்னா, நம்மளையே டார்கெட் பண்ற மாரியே இருக்கும். எந்நேரம் திடீர்னு கூப்பிட்டு போட சொல்லுவாங்க. எனக்கு போட தெரியாது. நல்லா அடி வாங்குவேன் கிளாஸ்ல. லாஸ்ட் ஸ்டூடண்ட் தான். அ மேத்ஸ்னாலே எனக்கு அவ்ளோ பயம். மத்த சப்ஜெக்ட் கூட படிச்சுருவேன். ஆனா மேத்ஸ்னா எனக்கு அப்படியே தெரிச்சு ஓடிருவேன் மேத்ஸ். ஐயய்யோ! வேண்டாம் அப்படின்னு அவ்ளோ அதுல பாஸ் மார்க் எடுக்கிறதே பெரிய டார்கெட்டா இருக்கும் எனக்கு. அ மனப்பாடம் பண்ணி தான் எழுதுவேன். ஆனா உண்மைய சொல்லப்போனா, அ அதுதான் உண்மை. அதுவும் எக்ஸாம்லாம் வந்துருச்சுன்னா, எனக்கு பாதி நேரம் தூக்கமே இருக்காது. பயந்துட்டே இருப்பேன். எப்புட்றா எக்ஸாம் எழுதுறது? என்ன பண்றது? ஐயய்யோ! அப்படின்னு நைட்டெல்லாம் அப்படிதான் பேய் மாரி உட்கார்ந்திருப்பேன் சின்ன வயசுல. எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்கு. அ யார்ரா இதெல்லாம் கண்டுபிடிச்சது? ஏன்டா இப்படி என்னைய படுத்துறீங்க? அப்படிங்கிற மாரியே இருக்கும். அ இது மாரி தான் என்னோட லைஃப் போயிட்டு இருந்தது. அன்டில் 8த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் அப்படிதான். 35 மார்க் எடுக்கிறதுக்கே 35 மார்க்லாம் வந்துருச்சுன்னா என்னால என்னை யாரையுமே கையில பிடிக்க முடியாது. மேத்ஸ்ல பாஸ் ஆயிட்டேன்ல அதனால அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அதுல. அத தாண்டி ஒரு 35, 40லாம் வந்துட்டா என்னமோ சென்டம் அடிச்ச மாரி எனக்கு ஒரு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த மாரி தான் இருந்துச்சு. அ ஃபெயில் ஆனோம்னா அவ்வளோதான் வீட்ல மிதி விழுவோம். அங்க ஸ்கூல்லயும் அடிப்பாங்க. வீட்லயும் வந்தா மிதி விழுவோம். பேச மாட்டாங்க. ஐயோ! இன்னும் அதெல்லாம் நெனச்சா இன்னும் கஷ்டமா இருக்கும். அ 7த், 8த் வரைக்குமே நான் அப்படிதான் இருந்தேன். அ இதே மாரி ஒரு ஹால்ஃப் இயர்லி எக்ஸாம் டைம்ல ஏன்னா நான் மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல தான் படிச்சேன். எங்களுக்கு ஹால்ஃப் இயர்லி, குவார்ட்டர்லிலாம் இருக்கும். இந்த ஹால்ஃப் இயர்லி டைம்ல வந்து அ மேத்ஸ் எக்ஸாம் வந்து எங்களுக்கு ஆஃப்டர்நூன்ல நடக்கும். ஒரு பேட்ச் மார்னிங் நடக்கும். ஒரு பேட்ச் ஆஃப்டர்நூன் நடக்கும். இந்த ஆஃப்டர்நூன் பேட்ச் எக்ஸாம்ன்றதுனால காலையில நான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன் மேத்ஸ். மேத்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். லிட் லிட்ரலி நான் அப்படிதான் பண்ணுவேன். மனப்பாடம் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆ எனக்கு வந்து எங்க அம்மா கொஞ்சம் டெய்லரா இருக்கிறதுனால அவங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க. நான் வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் டெய்லரிங் ஷாப்ல தான் இருப்பேன். நைட்டு வீட்டுக்கு போறப்ப அங்கேயே உட்காந்து ஹோம் ஒர்க்லாம் பண்ணுவோம். நானும் என் அண்ணனும். அப்புறமா அம்மா, அப்பா வீட்டுக்கு போறப்ப கூட்டிட்டு போயிருவாங்க. அ அந்த மாரி தான் இருக்கும். ஸோ மதியானம் எக்ஸாம்ன்றதுனால காலையில எங்க அம்மா கூட கடையில வந்து உட்காந்து நான் படிச்சுட்டு இருந்தேன். என்ன என்னன்னு தெரியல. எங்க அம்மா வந்து, "என்னம்மா அப்ப என்னம்மா எக்ஸாம்?" அப்படின்னு கேட்டாங்க. மேத்ஸ் எக்ஸாமா? என்னம்மா மேத்ஸ் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்க? மேத்ஸ் எக்ஸாமுக்கு ஏம்மா படிச்சுக்கிட்டு இருக்க? சம்மு போட்டு பாத்தியா? அப்படின்னா, போட்டேன்ம்மா. நீங்க எது குடுத்தாலும் நான் போடுவேன்ம்மா. சொல்றேன். ஆனா மார்க் தான் வரமாட்டேங்குது. அப்படின்ட்டு, சரி குடு நான் ஒரு சம் குடுக்குறேன். நீ அத போட்டு காட்டு எனக்கு அப்படின்னு அன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாங்க. அதனால போட்டு காட்டு அப்படின்னாங்க. அ எனக்கா உள்ளுக்குள்ள பயம். அ இந்த சம்ம குடுக்க போறாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு. அந்த பயத்திலேயே நான் உட்காந்து அவங்க குடுத்த சம்ம நான் போட்டேன். அதுல வந்து தப்பு தப்பு எந்த சம்ம நம்ம படிக்காம போறோமோ, அந்த சம்ம தான் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஈஸியா இருக்கிறத படிச்சுட்டு போயிருவோம். கஷ்டமா இருக்கு, அது கஷ்டமா இருக்கு இதெல்லாம் வராது அப்படின்ட்டு போவோம். ஆனா நம்ம நேரம் கஷ்டமா எது இருக்கு, இதெல்லாம் நம்ம விட்டுட்டு போயிருக்கோமோ, அது எல்லாத்தையும் தேடி பிடிச்சு அந்த கொஸ்டின் பேப்பர்ல குடுத்துருப்பாங்க. இது எல்லாருமே லைஃப்ல கிராஸ் பண்ற ஒரு விஷயம் தான். நானும் அத கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். அதே மாரி தான் எங்க அம்மா ஒரே ஒரு கொஸ்டின் தான் குடுத்தாங்க. அந்த ஒரு கொஸ்டின் எனக்கு போட தெரியல. அ தொடையில ஒரே ஒரு கிள்னாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அதான் எங்க அம்மா கிட்ட நான் வாங்குனது. கடைசி இது. கடைசி ரொம்ப அ கண்டிப்பாங்க. அதிகபட்ச தண்டனை என்னன்னா, பேச மாட்டாங்க. அதுவே என்னால தாங்கிக்க முடியாது. அ மார்க் கம்மியா வந்துச்சுன்னா அவ்வளோதான் மிதி விழுவும் அது கன்ஃபார்ம். அதுதான் நான் கடைசியா எங்க அம்மாட்ட வாங்குன அடி. அப்புறமா, "நீ என்ன மேத்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்க? மேத்ஸ் யாராவது படிப்பாங்களா? மேத்ஸ ஒர்க் அவுட் பண்ணணும். இங்க வா நான் உனக்கு சொல்லி தரேன்" அப்படின்னு எங்க அம்மா தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு மேத்ஸ எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு சொல்லிக் குடுத்தாங்க. அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது மேத்ஸ்ங்கிறது நம்ம நெனைக்கிற மாரி அவ்வளோ கஷ்டமான விஷயமே கிடையாது. ஆக்சுவலா மத்த சப்ஜெக்ட்ட வந்து நம்ம மெமரி பண்ணி
நம்ம எழுதணும். ஆனா மேக்ஸுக்கு ஒரே ஒரு ஸ்கில் மட்டும் இருந்தா போதும், அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்ததுன்னா போதும், கண்டிப்பா நம்ம மேக்ஸ்ல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா அந்த கொஸ்டினை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, அது அது அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டாங்க, வாட் இஸ் கிவன், வாட் இஸ் த கொஸ்டின். அப்போ இதை கொடுத்து இதை கேட்டாங்கன்னா எதை அப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ், இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க, இப்போ இதை கொடுத்து இதை கேட்டா நான் என்ன யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான் மேக்ஸ். அதுதான். அதை வந்து அப்படி டைரக்டா கொடுக்காம ஒருத்தர் வந்து பேங்க்குக்கு போனாரு, அந்த பேங்க்ல அவர் வந்து இவ்வளவு டெபாசிட் பண்ணாரு, இத்தனை வருஷத்துக்கு போட்டாரு, இதுல வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இத்தனை வருஷம் கழிச்சு அவருக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, டைரக்டா கொடுக்காம. அப்போ நம்ம வந்து இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, நம்ம இதை டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், நமக்கே தெரியாம நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அது அப்படியே ஒரு சுச்சுவேஷனா நம்ம அதை பேப்பர்ல பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுறோம், பயந்துடுறோம். அதுல ஒண்ணுமே கிடையாது மேக்ஸ். அந்த கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்க, இப்ப எதை யூஸ் பண்ணா அது கிடைக்கும், அவ்வளவுதான். இது ஜஸ்ட் பசில், ஒரு கேம் மாதிரி படிக்கலாம் மேக்ஸ். மத்த சப்ஜெக்ட் இவ்வளவு என்ஜாய் பண்ணி படிக்கவே முடியாது சத்தியமா. ஆனா மேக்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி படிக்கலாம். ஒரு பசில் மாதிரி ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு போர் அடிச்சுன்னா மேக்ஸ் எடுத்து போட்டு பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும், அப்புறமா போக போக பாத்தீங்கன்னா நீங்களே அதுல ஒரு இன்ட்ரெஸ்டா போட ஆரம்பிச்சிருவீங்க. அப்படின்னா எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க மேக்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை யூஸ் பண்ணி தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ல நீங்க நம்ப மாட்டீங்க, எங்க அம்மா எனக்கு வந்து எந்த சம்மெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த கொஸ்டின் எல்லாம் அப்படி அதெல்லாம் நான் படிக்கல ஆக்சுவலா, அது எங்க அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. அது அப்படியே கொஸ்டின் பேப்பர்ல வந்திருந்தது. நான் எழுதுனேன், எனக்கு வந்து 99 ஒரு மார்க் எதுலயோ மிஸ் பண்ணிட்டேன், 99 வாங்கினேன் அந்த எக்ஸாம்ல. அதுக்கப்புறம் மற்ற சப்ஜெக்டை விட எனக்கு மேத்ஸ்ல தான் 90% மேல மார்க் வரும். எனக்கு மேத்ஸ் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அதெல்லாம் மெமரைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, கிளாஸ் கவனிக்கணும், ஃபார்முலா படிக்கணும், கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிடணும், அவ்வளவுதான். இதுதான் மேத்ஸ். இதை நான் பண்ணேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்க அம்மாக்கு நீ டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை. நான் கணக்கு டீச்சர் ஆயிட்டேன். எது என் லைஃப்ல வரவே வராது அப்படின்னு தெரிச்சு ஓடுனனும் இன்னைக்கு அதுதான் என்னோட லைஃப். ஒரு மேத்ஸ் டீச்சரா, ஒரு சக்சஸ்ஃபுல் மேத்ஸ் டீச்சரா நான் அவங்க முன்னாடி இருக்கேன். இது வந்து நான் உங்களுக்கு ஏன் இந்த இன்சிடென்ட்டை ஷேர் பண்றேன் அப்படின்னு சொன்னா, எல்லாருக்குமே ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு ஒண்ணு வரும். எதை பார்த்தும் என்னைக்கும் பயப்படக்கூடாது. அதை சால்வ் பண்றதுக்கான மெஷர்மெண்ட், அதை சால்வ் பண்றதுக்கான வழிமுறைகள் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. அதை ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். சோ அதனால எதை பார்த்து பயப்படாதீங்க. எது உங்களுக்கு வரலையோ அதை திரும்ப திரும்ப முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா நீங்க அதுல வந்து சாதிப்பீங்க. அதுக்கு நானே ஒரு நல்ல எக்ஸாம்பிள். சோ நான் உங்களுக்கு இன்னும் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இங்க என்னோட எடியூஸ்பியர்ல நான் உங்களுக்கு சொல்ல போறது வெறும் மேத்ஸ் மட்டும் கிடையாது. மேத்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி பயம் இல்லாம படிக்கணும், எப்படி ஈஸியா படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். நீங்க மேத்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுல நீங்க இன்னும் நல்ல எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஜாயின் வித் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.